Hi, hello, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஸோ நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு. ஸோ எந்த விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நம்பணும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம ஒருத்தரை நம்புறது அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஸோ அதற்கு உதாரணமாக தான் நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் மராட்டிய மன்னர் சிவாஜி அவர்களை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பெட்ரூம்குள்ளே ஒரு சின்ன பையன் வந்து கொல்றதுக்காக வரான். இதை வந்து அங்கேருந்து சுற்றி இருந்தவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே வந்துட்டு, நீ எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து மன்னரையே வந்து நீ இப்படி கொல்ல வர, என்ன காரணம் அப்படின்லாம் அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நான் மன்னரை கொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்னா என்னோட வறுமை தான் காரணம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், எனக்கு பணம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு மன்னரோட எதிரிகள் எல்லாமே நான் மன்னனை கொன்னின்னா உனக்கு இவ்வளோ நான் காசு கொடுப்பேன், பொற்காசுகள்லாம் கொடுப்பேன்னு எனக்கு சொன்னாங்க, அதனால தான் நான் கொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ மன்னனையே வந்து கொல்ல வந்துட்ட, அதனால் உனக்கு என்னென்னா மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி. உடனே இவன் அதுக்குமே எதுவும் பண்ணலை, ஓகேன்னு இவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்கு கடைசி ஆசையாக, நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும், ஆனால் நான் ஒரு கைதியாக போய் பார்க்கக்கூடாது, சுதந்திரமாக ஒரு பையனாக தான் நான் போய் பார்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறான். உடனே வந்து அங்கே இருந்தவங்க எல்லாம், என்ன நீ தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை நம்பலை. உடனே இவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு மராட்டியன், நான் வந்து எனக்கும் வந்து நான் ஒரு செல்வாக்கை காப்பாற்றணும், ஒரு மானம் உள்ளவனாக தான் நான் இருப்பேனே, ஸோ அந்தளவுக்கு பொய் சொல்லி நான் தப்பிக்கிற ஒருத்தன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இவன் சொல்கிறான். நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறான். உடனே சிவாஜி என்ன பண்ணுறாங்கன்னா, இவனோட பேச்சை பார்த்துட்டு கண்டிப்பாக இவரை நம்பினார். நம்பி சரி நீ போயிட்டு வா, நான் உனக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த சிறுவன் வந்து போகிறான். போயிட்டு அதே மாதிரி அவங்க அம்மாவை பார்த்துட்டு மறுபடியுமே வரான். சிவாஜி மன்னர்கிட்ட சொல்கிறான், இப்போதைக்கு எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவாஜி சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய பையனாக இருக்கிற உனக்கு போய் யாராவது மரண தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய படையிலேயே அவரையும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதிலிருந்தும் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சிவாஜி அந்த பையனோட வார்த்தைகளை நம்பினார். ஸோ அதனால தான் அவனோட நம்பிக்கைக்கான அந்த வேல்யூ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனும் நம்பிக்கையாக உண்மையாக அவன் வந்ததுனாலே அவனுக்குமே அவருடைய படையில் சேர்த்து அந்த மரண தண்டனையிலேருந்து விடுதலையுமே கிடச்சிச்சு. ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஒரு சிலரை நம்பணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்புறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், இருந்தாலும் நம்ம நம்புங்கள், இந்த பிரபஞ்சத்தை நம்புங்கள், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்கள். ஸோ நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு கதையோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.